வெல்கம் பேக் டு நிஷா மேக்ஸ் சேனல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது 10th மேக்ஸு 2024 to 25 பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ரேஷியோ ஆஃப் 6th and 8th term of an AP is 7:9. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9th term to 13th terms. அதாவது அவங்க ஒரு 6th term 8th termோட ரேஷியோ 7:9 கொடுத்துறாங்க. நமக்கு கேட்குறது 9th and 13th termஸோட ரேஷியோ மட்டும் கேட்குறாங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு T6 அண்டு T8 அப்படின்றது ஈக்குவல் டு 7/9. இன்னும் நம்ம ரேஷியோ வந்து 7/9 நம்ம எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். Tn ஈக்குவல் டு A + n-1 D தெரியும் இல்லையா? இப்போ இதில் பாருங்கள், ஏவும் கொடுக்கல, டியும் கொடுக்கல. நமக்கு n மட்டும்தான் தெரியும். இது T6ன்னு தெரியும், T8ன்னு தெரியும். ஃபஸ்ட்டு T6க்கு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, ஏவை அப்படியே வச்சுங்க. 6 n வந்து நமக்கு என்னது 6 இல்லையா? 6 - 1 D. அப்போ A + 6ல் 1 போயிடுச்சுன்னா 7D இப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது T8க்கு பாருங்கள், அதே A + 6க்கு பதிலாக 8 - 1, ஏன்னா இங்கே 8 தானே இருக்குது என்ன. அப்போ D 8ல் 1 போயிடுச்சுன்னா என்னது பாருங்கள் 7D. இப்போ இது ரெண்டையும் எடுத்து T6க்கும் T8க்கும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். T6 என்னது A + 7D T8 வந்து A + 5D. இதில் 5 பாருங்கள், 6ல் 1 போயிடுச்சுன்னா 5 இல்லையா? அப்போ A + 5D. அடுத்து நெக்ஸ்ட்டு 8ல் 7D ஈக்குவல் 7/9. இப்போ இதில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். அப்படியே இது இங்கே 9ஆலையும் கீழே இருக்கிறத 7ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. A × 9 9A, 5 9s are 45D ஈக்குவல். இப்போ இதை மல்டி பண்ணுங்க. A 7s are 7A, 7 7s are 49D. இப்போ ஏலாம் ஒரு பக்கம், டியெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா? இப்போ பாருங்கள், A 9A, இந்த 7A + 7A இங்கே வரும்போது -7A ஈக்குவல் டு 49D இங்கே இருக்குது. இந்த 45 + 45 இங்கே வரும்போது -45D ஆகிடும். பாருங்கள், 9ல் 7 படித்தா 2A ஈக்குவல் டு, இந்த இடத்துல பாருங்கள் 49ல் 45 போயிடுச்சுன்னா 4D. அப்போ A ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், இங்கே டேரெக்டாக இங்கே அடிச்சிடலாம். 1 2s are 2, 2 2s are 4. அப்போ A ஈக்குவல் டு 2D. இப்போ ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். நமக்கு கேட்டுக்கிறது T9 அண்டு T13. T9 / T13. இப்போ நம்ம இதுக்கு நம்ம ஆல்ரெடி இப்போ போட்டோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம இப்போ நான் டைரெக்டாக போட போகிறேன். T9னா 9ல் 1 படிச்சுன்னா 8. அப்போ A + 8D வரும் இல்லையா? 13ல் 1 படித்தா 12. அப்படின்னா A + 12D வரும். அப்படி தானே? இப்போ ஏவோட வேல்யூ நம்ம 2Dன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த இடத்துல ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ 2D + 8D 2D + 12D அப்படி தானே? இப்போ T9 / T13. இப்போ பாருங்கள், 2Dயும் 8Dயும் ஆட் பண்ணால் 10D 12Dயும் 2Dயும் ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 14D. இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். 5 2s are 10, 7 2s are 14. அப்போ 5/7D அப்படி தான் வருது. T9 T13 T9 / T13 ஈக்குவல் டு 5D/7D வந்திருக்கா? இப்போ நமக்கு T9 T13 ஈக்குவல் டு 5:7. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ T9 அண்ட் T13ஓட ரேஷியோ என்னது, விகிதம் என்னது? 5:7. ஓகே, தட்ஸ் ஆல். இதோட நம்மளோட ஆன்சர் ஓவர்.